20வது மந்திரம். स यतोर्ननाभिः तन्तुना उच्चरेत् यदाग्नेः क्षुद्रा विस्फुलिङ्गाः व्युच्चरन्ति एवमेव अस्मादात्मनः सर्वे प्राणाः सर्वे लोकाः सर्वे देवाः सर्वाणि भूतानि व्युच्चरन्ति तस्य उपनिषत् सत्यस्य सत्यमिति प्राणा वै सत्यम् तेषामेष सत्यम्. இந்த 20வது மந்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். முதல் கருத்து பிரம்ம உபாதான காரணம். நாம் அனுபவிக்கின்ற ஜகத்திற்கும் ஜீவனுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த கருத்தானது நாம் ஏற்கனவே படித்த உதாகரணத்திலிருந்து கூறப்பட்டது. யதா ஊர்ணநாபிகி தந்துனா உச்சரேத் யதா அக்னேகே விஸ்புலிங்காக விச்சரந்தி. சிலந்தியிலிருந்து தன்னுடைய வலை வருவது போல, நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் வருவது போல என்ற 2 உதாகரணத்திலிருந்து பிரம்மனே உபாதான காரணம், பிறகு நிமித்த காரணமும் கூட என்ற கருத்து வருகின்றது. பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்த கருத்து, நம்முடைய ஒரு சரீரத்திற்கு ஆதாரமாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கின்றதோ அதே சைத்தன்யம்தான் இந்த ஜெகத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. சரீரத்திற்கு அதிஷ்டானமான சைத்தன்யம்தான் ஜெகத்திற்கும் அதிஷ்டானம். அந்த கருத்தானது ஏவமேவ அஸ்மாத் ஆத்மனக என்ற சொல்லிலிருந்து கிடைக்கின்றது. இந்த உதாகரணத்தை போல ஆத்மாவிடமிருந்தே சர்வே பிராணாகா சர்வே லோகாகா சர்வே தேவாகா சர்வாணி பூதானி உச்சரந்தி என்று ஆத்மாவிடமிருந்தே இந்த லோகங்கள், தேவதைகள், பூதங்கள், பிராணன் போன்ற அனைத்து தத்துவங்களும் வருகின்றன என்று, பிரம்மனிடமிருந்து இவைகள் வருகின்றன என்ற இடத்தில் ஆத்மாவிடமிருந்து வருகின்றன என்று சொல்வதிலிருந்து இந்த உலகத்திற்கும் அதிஷ்டானம் ஆத்ம சைத்தன்யம். இதிலிருந்து நமக்கு மூன்றாவது கருத்து கிடைக்கின்றது, பிரம்ம ஆத்ம ஐக்கியம். ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மனும் ஷரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்று என்ற கருத்து கிடைக்கின்றது. பிறகு நான்காவதாக இந்த மந்திரத்தில் நாம் பார்த்த கருத்து தஸ்ய உபனிஷத்து சத்யஸ்ய சத்தியம். தஸ்ய உபனிஷத்து, இந்த பிரம்மனுடைய உபனிஷத் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம், இரகசியமான பெயர். இந்த பிரம்மத்துக்கு இங்கு கொடுக்கின்ற லட்சணம் தஸ்ய உபனிஷத்து. இந்த பிரம்மனுடைய இரகசியமான பெயர் அல்லது இலக்கணம் அல்லது புனிதமான பெயர், மேன்மையான பெயர் என்ன? சத்தியஸ்ய சத்தியம், சத்தியத்தினுடைய சத்தியம்.
இப்போ இங்கு இரண்டு சத்தியம் என்ற சொற்கள் இருக்கின்றது. பிரம்மத்துக்கு இங்கு லட்சணம் அல்லது பிரம்மத்துக்கு பெயரே சத்தியஸ்ய சத்தியம், உண்மையின் உண்மை, மெய்யுக்கு மெய், சத்தியத்தினுடைய சத்தியம். இது நமக்கு சந்தேகம் வருகின்றது. இங்கு இரண்டு சத்தியம் இருக்கின்றது. முதல் சத்தியத்தினுடைய பொருள் என்ன? உபனிஷத்தை விளக்குகின்றது. பிராணாகாவை சத்தியம், பிராணன் சத்தியம், தேஷாம் ஏஷ சத்தியம், அந்த பிராணன்களுடைய சத்தியம் இரண்டாவது சத்தியம். இப்போ இங்கு பிராணன் என்பது வியாவகாரிக பிரபஞ்சம் அல்லது படைக்கப்பட்ட அனைத்தும். நாம் அனுபவிக்கின்ற ஜெகத் இங்கு பிராணன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜெகத்துக்கு சத்தியமாக இருப்பது பிரம்மன். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? வியாவகாரிக சத்தியஸ்ய சத்தியம் பாரமார்த்திகம் சத்தியம், அபாதிதம் சத்தியம். அபாதிதம்னா நீக்க முடியாத சத்தியம் இரண்டாவது சத்தியம். இது எதற்கு சத்தியம் என்றால் இந்த உலகத்துக்கு சத்தியமாக இருக்கின்றது. பிரபஞ்சஸ்ய அதிஷ்டானம், பிரபஞ்சஸ்ய ஆதாரம். இது நாம் பார்த்த நான்காவது கருத்து. இந்த சத்தியஸ்ய சத்தியம் என்ற லட்சணத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவமும் பிரம்மத்தினுடைய சத்தியத்துவமும் பிறகு பிரம்ம அத்வைதம் என்ற மூன்று கருத்துக்களும் அடங்கி உள்ளன. இதையும் பார்த்தோம். பிறகு இறுதியாக இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஐந்தாவது கருத்து என்னவென்றால், இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அதில் முதல் கேள்விக்கான பதில் பார்த்துவிட்டோம். இரண்டாவது கேள்விக்கான பதில் இந்த மந்திரத்தில் இருக்கின்றது. இப்போ முதல் கேள்வி என்ன என்றால், குவ ஏஷக அபூத், ஒருவன் உறங்கும் பொழுது அந்த ஜீவன் எங்கு இருக்கின்றான்? அதற்கு பதிலாக ஆகாஷக என்று கூறப்பட்டது. அதாவது நிர்விசேஷ சைத்தன்யத்திடம் இந்த ஜீவன் ஒடுங்கி இருக்கின்றான் என்ற பதில் வந்தது. இரண்டாவது கேள்வி குதக ஆகாத், அவன் எங்கிருந்து வருகின்றான் என்ற கேள்வி. அதற்கான பதில் இந்த மந்திரத்தில் அடங்கியுள்ளது. அதற்கான பதில் என்னவென்றால், அத்விதீயமான பிரம்மத்திடமிருந்து வருகின்றான். அதுவும் இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இறுதியான கருத்து. அதாவது முதல் கேள்விக்கு பதில் வரும்பொழுது அசம்சாரித்துவம் நிலைநாட்டப்பட்டது. நிர்விசேஷ சைத்தன்யத்திடம் ஒடுங்கி இருக்கின்றான், சம்சாரமற்ற சைத்தன்யத்திடம் ஒடுங்கி இருக்கின்றான் என்று ஆத்மாவினுடைய அசம்சாரித்துவம் முதல் கேள்வியில் நமக்கு பதிலாக கிடைத்தது. இரண்டாவது கேள்வியிலிருந்து கிடைக்கின்ற பதிலில் அந்த ஆத்மா அத்விதீயம், இரண்டற்றது. இப்போ இரண்டற்றது என்ற பதில் நமக்கு இரண்டாவது கேள்வியிலிருந்து கிடைக்கின்றது. இப்போ இரண்டாவது கேள்வியிலிருந்து கிடைக்கின்ற பதிலில் ஆத்மா இரண்டற்றது, பிரம்மணக அத்விதீயத்துவம், பிரம்மன் இரண்டற்றதாக இருக்கின்றது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம் என்று பார்த்தோம். பிறகு இப்பொழுது நாம் இந்த சத்தியஸ்ய சத்தியம் என்ற இடத்தில் ஒரு சிறிய விசாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த வாக்கியம் சத்தியஸ்ய சத்தியம் என்பது இரகசியமான பெயர் என்று ஏன் சொல்லப்படுகிறதுங்கிறதுக்கும் காரணம் பார்த்தோம். அதிகாரிகளிடம் இது செல்லும் பொழுது சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதிகாரிகள் அற்றவர்களிடம் சத்தியஸ்ய சத்தியம் என்ற லட்சணம் செல்லும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இப்போ இந்த வாக்கியம் அல்லது இந்த லட்சணம் துவைத கருத்துக்களெல்லாம் வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. அத்வைதத்தை தவிர மற்ற மதவாதிகள் உபனிஷத்தை தங்களுடைய மதத்திற்கு பிரமாணமாக கூற அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இடம் இதுவேதான், சத்தியஸ்ய சத்தியம். ஏன்னா நாங்கள் கூறுகின்ற துவைதத்திற்கு பிரமாணம் உபனிஷத்திலேயே இருக்கின்றது. எல்லோருமே அத்வைதிகளை தவிர மற்ற அனைவரும் இந்த ஜெகத்தை சத்தியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். சாங்கியர்கள் இந்த ஜெகத்து பிரகிருதி,
புருஷன் என்ற ஒரு சைத்தன்ய தத்துவம் இருக்கின்றது, அது நித்தியம். அதே போல இந்த பிரகிருதியும் ஜடமான இந்த உலகமும் நித்தியம், அதுவும் சத்தியம் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் இங்கு காரணமாக கூறுவது உபனிஷத் பிரமாணங்கள் கூட எங்களுக்கு இருக்கின்றது. காரணம் என்ன? உபனிஷத்தே என்ன சொல்கின்றது? சத்தியத்தினுடைய சத்தியம். இந்த உலகத்தை உபனிஷத்தே சத்தியம் என்று சொல்லிவிட்டது. பிரபஞ்சஸ்ய சத்தியம்னு சொல்லி இருந்தால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு சத்தியத்தினுடைய சத்தியம் என்று சொல்வதிலிருந்து உபனிஷத்தே இரண்டு சத்தியத்தை பேசுகின்றது. ஒரு சத்தியம் பிரம்மன், இனி ஒரு சத்தியம் பிரகிருதி, ஒரு சத்தியம் புருஷன், இனி ஒரு சத்தியம் பிரகிருதி என்று பலர் இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு துவைதத்தை நிலைநாட்டுகின்றார்கள். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் உபனிஷத் சத்தியங்கிற வார்த்தைக்கு பதுவாக வேறு எதையாவது பயன்படுத்தி இருக்கக்கூடாது? இப்போ இந்த வாக்கியம் நாமெல்லாம் குழம்ப வேண்டும்னு சொல்லியே உபனிஷத் பயன்படுத்தியதா? அஜாத சத்ரு தானே இதை பயன்படுத்தி இருக்கார், ஏன் இதை இப்படி பயன்படுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். இதில் எந்த ஒரு வாக்கியத்தை வைத்து கொண்டு பலர் துவைதத்தை நிலைநாட்டுகிறார்களோ, நாம் என்ன சொல்கின்றோம்? அதே வாக்கியத்தை வைத்து கொண்டுதான் அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றோம். இந்த சத்தியசிய சத்தியங்கிற லட்சணம்தான் அத்வைதத்தையும் நிலைநாட்ட நமக்கு உதவி புரிகின்றது என்று சொல்கின்றோம். ஒரே ஒரு ஹேது, ஒருவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார், இனி ஒருவர் முற்றிலும் வேறு முடிவுக்கு வருகின்றார். ஹேது என்ன, லட்சணம் என்னன்னா ஒன்றுதான். எப்படி என்றால், நம்ம ஜெகத் மித்யா திருஷ்யத்வாத்னு சொல்கிறோம், அல்லது ஜெகத் அனித்தியம் திருஷ்யத்வாத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெகத்தானது அனித்தியம், நிலையற்றது, திருஷ்யத்வாத் பார்க்கப்படுவதனால், அல்லது ஜெகத் நாஸ்தி திருஷ்யத்வாத்னு சொல்கிறோம். சில பேர் என்ன சொல்கிறார்கள்? ஜெகத் சத்தியம் திருஷ்யத்வாத், அதே காரணத்தை சொல்கிறார்கள். இந்த உலகம் உண்மை பார்க்கப்படுவதனால், இந்த உலகம் நிலையானது அனுபவிக்கப்படுவதனால். இப்போ இங்கே திருஷ்யத்துவாத் பார்க்கப்படுதல் என்பதை ஒரு காரணமாக வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? அனித்தியங்கிற முடிவுக்கு வர்றோம், இல்லைங்கிற முடிவுக்கு வர்றோம். கடைசியில் அது இல்லாமல் போக போகுது, உண்மையில் இல்லைதான்னு சொல்கிறோம். பார்க்கப்படுவதுங்கிறதையே காரணமாக வைத்துக்கொண்டு என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? ஆகவே இருக்கின்றது. இப்போ எல்லோருமே அத்வைதிகளிடம் கேட்கின்ற பெரிய கேள்வி என்ன தெரியுமோ? இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உலகமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருவர் துயரத்தை அனுபவிச்சிட்ருக்கார், அவரிடத்துல சென்று நீ சம்சாரி அல்லன்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்பார்? சம்சாரத்தை, துயரத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், அனுபவித்து கொண்டிருக்கின்ற துயரத்தை நீங்கள் எப்படி மித்தியா இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம என்ன சொல்கிறோம்? அனுபவிக்கிறதுனாலேயே இல்லைன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அனுபவிக்கிறதுனால தானே நான் இருக்குன்னு சொல்கிறேன், அனுபவிக்கவில்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி விடுவேனே என்று சொல்கிறார்கள். அதுபோல எப்படி ஒரே ஒரு ஹேது ஒருவருக்கு ஒரு மாதிரி வேலை செய்து இனி ஒருவருக்கு இனி ஒரு மாதிரி வேலை செய்கின்றது. அது உண்மையில் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு அனுபவம் ஒருவருக்கு ஒரு முடிவை கொடுக்கும், இனி ஒரு அனுபவம் இனியொருவருக்கு இனி ஒரு முடிவை கொடுக்கும். ஒருவர் சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகத்திலேயே இருந்தார். பிறகு அவர் சாமிஜியிடம் கேட்டார், என்ன செய்யிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரு 4-5 வருஷம் வேதாந்த படிச்சுட்டேன், இப்போ நான் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை, நான் என்ன பண்ணட்டுன்னு. சாமிஜி சொன்னார், ரிஷிகேஷுக்கு போய் 1 மாதம் இருந்துட்டு வா, அங்கெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுங்க. அவர் போனார். போய் பார்த்துட்டு என்ன முடிவு சொன்னார் தெரியுமோ? அங்கே இருக்கிற சாதுக்கள்லாம் கஷ்டப்படுறதை பார்க்கும்பொழுது ஒழுங்காக இல்லறத்தில் போகிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே முடிவு பண்ணார். சாமி சொன்னால் நல்லது. அப்போது இனி ஒருவர் என்ன பண்ணார்? போய் பார்த்துட்டு வரல, பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டார். அப்போ என்னன்னா, பார்க்கறது ஒரே ஒரு உலகம். சில சாதுக்கள் கஷ்டப்படுறது ஒருத்தர் பார்த்தார். ஒருவர் இந்த கஷ்டம் வேண்டான்னா சேஃபாக இல்லறத்திலிருந்து பக்குவப்படுத்திட்டு பிறகு பார்த்துக்கலான்னார்.
இனி ஒருவர் அப்போ நானும் அந்த கஷ்டப்படணுன்ட்டு அங்கேயே இருந்தார். இப்போ என்ன ஆச்சு, நான் பார்க்குற உலகம் ஒன்று தான், முடிவு விபரீதமாக இருக்குது. இதே போல தான் இங்கேயும் ஒவ்வொரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முடிவை வேணாலும் கொடுக்கலாம். சற்று யோசித்து பார்த்தா இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் விளையாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒருவர் 80 வருஷம் வாழ்ந்தார், ஆனால் ரொம்ப வயசானவரே, அவரிடம் இருந்து ஏதாவது நமக்கு ஒரு நல்ல அறிவுரை கிடைக்குன்னு நான் அவரிடம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசும் பொழுது அவர் சொன்னார், இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாத, எல்லாம் ஏமாற்றுபவர்கள், உனக்குன்னு பணத்தை வச்சுக்கணும், இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுறார். அப்போ 80 வருஷத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கார், யாரையும் நம்பக்கூடாது, பணம் தான் உன்னை காப்பாற்றும், இப்படி ஒரு முடிவு பண்ணுறார். இப்போ இந்த 80 வருஷம் அனுபவம் என்ன அறிவை கொடுத்ததுன்னா, சில பேர் 25 வயசுலேயே அதை விட சரியான அறிவை அடைகின்றார்கள். அப்படி ஒவ்வொரு அனுபவமும் சரியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரியான அறிவை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிறகு எது சரியான அறிவை கொடுக்கும், அந்த அனுபவத்தை முறையாக ஆராய்ச்சி செய்தாதான் நமக்கு சரியான ஞானம் கிடைக்கும். வெறும் அனுபவமே அறிவை கொடுக்கும்னா வயதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தத்தை நம்ம பார்க்க முடியும், ஆனால் அப்படி பார்க்க முடிவதில்லை. வயதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இல்லை, சில சமயங்களில் இருக்குது. அப்படின்னு என்ன, வயது வர வர அவரும் ஆழ்ந்து சிந்திச்சு வயதுக்கு தகுந்த ஞானத்தை அடைஞ்சிட்டார்னு அர்த்தம். ஆனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எதற்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த சத்தியசிய சத்தியம்ங்கிற வார்த்தை பலருக்கு குழப்பத்தை கொடுத்துருக்குங்கிற காரணத்தினால உபனிஷத்து வேற ஒரு லட்சணத்தை பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் அதை வச்சுட்டு அதே முடிவுக்கு தான் வருவார்கள். இந்த லட்சணத்தை மாற்றுறதுனால மட்டும் அவர்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். காரணம், ஒரு அனுபவம், ஒரு படிப்பு, அதிலிருந்து நமக்கு சுய அறிவு, நமக்காக கிடைச்ச சித்த சுத்தி, அதிலிருந்து தான் நம்ம சரியாக பொருள்படுத்துகிறோமா தவறாக பொருள்படுத்துகின்றோமா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். ஆகவே தோஷம் சத்தியசிய சத்தியங்கிற வாக்கியத்தில் கிடையாது, அதை பொருள்படுத்துகிற புத்தியில் இருக்கின்றது. குறை இந்த லட்சணத்தில் கிடையாது. ஏன் கிடையாது, எப்படி கிடையாதுன்னு இப்பொழுது நாம் பார்ப்போம். பிறகு தவறாக பொருள்படுத்தி உள்ளார்களேன்னா, நம்ம என்னதான் சரியாக சொன்னாலும் தவறாக பொருள்படுத்துபவர்கள் தவறாகத்தான் பொருள்படுத்துவார்கள். சில சமயங்களில் தப்பாக சொன்னாலும் கூட சரியாக பொருள்படுத்துறதுக்கு ஆள் இருக்கு. நமக்கு புத்தி நன்றாக இருந்தால் அந்த இடத்துல வாக்கியத்தை விட்டுட்டு பாவனையை பார்ப்போம். சில பேர் ஸ்லிப் ஆஃப் டங்கில் ஏதாவது தப்பாக சொல்லிடுவோம். சில சமயங்களில் புரிஞ்சுக்கிறவங்க பக்குவத்தோடு இருந்தால் அந்த வாக்கியத்தை நம்ம விட்டுருவோம், மனதில் இருக்கிற பாவனையை எடுத்துக்கொள்ளலான்னு சரியாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இங்கே வாக்கியம் நமக்கு முக்கியமில்லை. அப்படியே முக்கியமாக இருந்தாலும் அதை நம்ம கடைசியில் என்ன பொருள் நமக்கு புலப்படுதுங்கிறது சித்த சுத்தியை பொறுத்து. ஏன்னா ஒரு விளக்காசிரியர் அழகாக கூறுகின்றார், அதாவது இந்த வாக்கியம் சமானமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக பொருள்படுவதற்கு காரணம் அவரவர்களுடைய சித்த சம்ஸ்காரம், புத்தியினுடைய சுத்தி. இனி நம்ம இந்த சத்தியசிய சத்தியம்ங்கிறது எப்படி அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றது, இது எப்படி ஒரு பெஸ்ட் டெஃபனிஷன், பிரம்மத்துக்கு மிக உன்னதமான உயர்ந்த மேலான லட்சணமாக எப்படி விளங்குகிறது என்று இப்பொழுது பார்ப்போம். பிரம்மத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லது பிரம்மத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் சொற்கள் நேரடியாக பிரம்மத்திடம் செல்லாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்லி பிரம்மத்திடம் செல்லாது. அப்போ பிரம்மத்திடம் செல்ல வேண்டும் என்றால் பிரம்மத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு உபாதியை வைத்திருக்க வேண்டும். பிரம்மத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்றை வச்சு அதனுடைய சம்பந்தப்படுத்தி தான் பிரம்மத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எங்கெல்லாம் வாக் பிரவிற்த்தி ஆகும் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அது சம்பந்தம்ங்கிறது ஒன்று. எங்கு வாக்கினுடைய பிரவிற்த்தி இருக்குங்கிற இடத்துல திரவியம், குணம், சம்பந்தம் அப்படின்னு பலது இருக்கு. அதில் சம்பந்தம்ங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ ஒருவரை நான் விளக்கணும்னா ஒரு சம்பந்தத்தோட விளக்கலாம்.
ஆனால் உண்மையிலேயே பிரம்மன் அசங்கமாக இருக்கு, ஏதோடு சம்பந்தப்படலை. ஆகவே சம்பந்தம்ங்கிறது சாதாரண சம்பந்தத்தில் பிரம்மத்தை விளக்க முடியாது. ஆனால் பிரம்மத்தின் மீது ஏதோ ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நமக்கு அத்தியாச சம்பந்தம் கிடைக்கின்றது. அந்த ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஒன்றினுடைய அருகில போய் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட இதனுடைய அதிஷ்டானம் என்று நம்ம பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வாக்கானது, சப்தமானது பிரம்மத்தை விளக்க, பிரம்மத்திடம் சப்தம் செல்ல சம்பந்தம் என்பது உதவி செய்கின்றது. எப்படிப்பட்ட சம்பந்தம்? அதிஷ்டான அத்தியஸ்த சம்பந்தம். ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அதனுடைய அதிஷ்டானம் என்ற சம்பந்தம் நமக்கு கிடைக்கின்றது. பிறகு ஏற்றி வைக்கப்பட்டது பிரத்யக்ஷ கோச்சரமாக இருக்கின்றது. எது ஏற்றி வைக்கப்பட்டதோ அது நம்மால் அனுபவிக்க கூடியதாக இருக்கிறது. பிரத்யக்ஷம்னா நம்முடைய அனுபவத்துக்கு வருவதாக இருக்கின்றது. அங்கு நம்முடைய வாக்கானது செல்கின்றது. இப்போ நாம் அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஒரு தத்துவம். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை கொண்டு நம்ம பிரம்மத்துக்கிட்ட போய் இதற்கு அதிஷ்டானமாக பிரம்மன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பிரம்மத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, நேரடியாக பிரம்மத்தை பார்த்து இதுதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு வஸ்து அல்ல, திருஷ்யம் அல்ல. அது உண்மையிலேயே நம்மளாக இருக்கும், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்குது, நிர்குணமாக இருக்குது. இப்போ அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஜெகத்தோ அல்லது அனாத்மாக்களோ, அதாவது 3 சரீரமோ அவஸ்தாத்திரயமோ பஞ்சகோஷமோ உதவி செய்ய வேண்டும். அதில் இப்போ நமக்கு முன்னாடி ஜெகத் இருக்குது. அந்த ஜெகத்தினுடைய துணை கொண்டு அதனுடைய அதிஷ்டானம் என்று தான் பிரம்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரம்மனை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, அத்வைதமாகவும் புரிந்து கொண்டாக வேண்டும். பிரம்மம்னு ஏதோ ஒன்று அழியாதது இருக்கு, பிறகு இந்த உலகமும் சத்தியமாக இருக்குன்னு புரிஞ்சிட்டோம்னா அது பூர்ண ஞானம் ஆகாது. ஏன்னா சாங்கியர்களெல்லாம் புருஷன் ஒரு நித்திய தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்கள். அதே சமயத்தில் அதற்கு நிகராக பிரகிருதி முக்குண வடிவமான இந்த உலகமும் இருக்குன்னு சொல்கிறார்கள். நம்ம பிரம்மன்கிறது ஒன்று நித்தியமாக இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சிட்டா அந்த ஞானம் பூர்த்தியாகாது. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது வேறு எதுவும் இல்லைங்கிறதோடு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோருமே ஏதோ ஒன்று அழியா பொருள் இருந்தாகணும்னு ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு ஒரு சித்த சுத்தி வேணும். ஓரளவுக்கு சித்த சுத்தி இருந்தால் தான் அதையாவது ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதை ஏற்றுக்கொள்வதில் கஷ்டம் இல்லை. ஆனால் கஷ்டம் எங்கே வருதுன்னா, அந்த பிரம்மன் அத்விதீயங்கிறதுல தான் கஷ்டமே வருகின்றது. அந்த பிரம்மனுக்கு வேறாக வேறொன்று கிடையாது. பிரம்மனுக்கு எவ்வளவு இருப்புங்கிற சக்தி இருக்கோ, தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது வேற எதுவுக்குமே கிடையாது. இருக்கிறது பிரம்ம ஒன்றுதான்னு புரிஞ்சாக வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய அறிவு பூர்த்தி ஆகின்றது. உண்மையிலேயே அந்த அறிவுக்காகத்தான் இந்த மந்திரமே இருக்கின்றது. ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நிர்விசேஷ சைத்தன்யம்னு பதில் வந்த போதிலும் அந்த பதில் ஏன் பூர்த்தியாகவில்லை என்றால், அந்த நிர்விசேஷ சைத்தன்யம் அத்விதீயம், இரண்டற்றதுன்னு சொல்லியாக வேண்டும். அதற்குத்தான் இந்த மந்திரம் நமக்கு உதவி செய்கின்றது. இப்போ நம்ம எப்படி பிரம்மத்தை புரிஞ்சிக்க வேண்டிய நிலையில் இருக்கோம்? இரண்டற்ற பிரம்மன்னு புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கோம். இப்பொழுது பிரம்மத்தை நம்ம நன்கு புரிந்து கொண்டால்தான், பிரம்மத்தினுடைய சொரூபம் நமக்கு தெரிஞ்சாதான் நாம் பார்க்கிற இந்த உலகம் அத்தியஸ்தம்ங்கிறது நமக்கு விளங்கும். பிரம்மத்தினுடைய அத்விதீயம், இரண்டற்றதுங்கிற தன்மை தெரியாத பொழுது இந்த உலகத்தில் நமக்கு என்ன புத்தி இருக்கின்றது? சத்தியம் என்ற புத்தி தான் இருக்கு. இந்த உலகம் எப்பொழுது மித்யாவாகும் என்றால், அதிஷ்டான ஞானம் முழுமையாக கிடைக்கும் பொழுதுதான்
நாம் பார்த்துட்டு இருக்கிறது மித்தியா என்று நமக்கு விளங்கும். இப்போ நம்ம பாம்பை பார்த்துட்டு இருக்கோம். பாம்பு எப்பொழுது மித்தியா என்று நமக்கு விளங்கும்? பாம்புக்கு நாம் அனுபவிச்சிட்டு இருக்கிற பாம்பு மித்தியா என்ற நிலை அந்த பாம்புக்கு எப்போ ஏற்படும்? அந்த அறிவு தான் நமக்கு எப்போ வரும் என்று பார்த்தால், அதனுடைய அதிஷ்டானத்தை பற்றிய பூர்ண ஞானத்தை அடைஞ்சாதான். அது கயிறு என்ற ஞானம் வரும் பொழுது தான், இப்போ இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு இருந்தது வெறும் தோற்றம், இங்கே மித்தியான்னா அனுபவத்தில் இருக்கு, ஆனால் உண்மையில் கிடையாது தான். மித்தியாங்கிறதுனுடைய சொரூபார்த்த அசத். மித்தியான்னு சொன்னால் உண்மையிலேயே அசத்து தான். பிறகு ஏன் அசத்துன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்கிறதில்ல? கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்கே, அதனால மித்தியான்னு சொல்கிறோம். ஆகவே உண்மையிலேயே பாம்பை மித்தியான்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இஸ் ஈக்குவல் டு பாம்பு அசத், அது கிடையாது தான், இல்லை அப்படிங்கிறதான் உண்மையான அறிவு. பிறகு இல்லைங்கிற உண்மையான அறிவு இருக்கும்போது நீங்கள் ஏன் மித்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்னா, பிரதீதி, அது தோன்றுவதனால். அது வெறும் முழுமையான அசத்தா இருந்தால் அது இல்லை ப்ளஸ் தோன்றுவதில்லை. ஆனால் அது இல்லை ப்ளஸ் தோன்றுகிறது, அதனால நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், மித்தியா. இப்போ இந்த மித்தியாங்கிற புத்தி பாம்பிடம் நமக்கு எப்போ கிடைக்கும்? அதிஷ்டானத்தை பற்றிய பூர்ண ஞானத்தினால தான் கிடைக்கும். இங்கே பூர்ணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. காரணம், நம்ம பாம்பை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கயிற்றை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ கயிற்றினுடைய சாமானிய ஞானம் இருக்குது, இது ஏதோ இருக்குங்கிற ஞானம் இருக்குது. ஆனால் விசேஷ ஞானம், முழுமையான ஞானம் கிடையாது. இப்போ கயிற்றினுடைய முழுமையான ஞானம்னா கயிற்றினுடைய சொரூப ஞானம், கயிற்றுக்கு என்ன சொரூபம் இருக்கோ அந்த விசேஷ ஞானம் அது நமக்கு இல்லை, வெறும் சாமானிய ஞானம் இருக்கு. அதனால தான் அங்கே கயிறு 10 அடி இருந்தால் நம்ம பார்க்குற பாம்பும் 10 அடியாக தான் இருக்கும். கயிறு எந்த கோணத்தில் வளைஞ்சு கிடக்குதோ அதே கோணத்தில் தான் நம்ம பார்க்குற பாம்பு வளைஞ்சிருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது? கயிற்றை பற்றிய சாமானிய அறிவுக்கு இருக்குது, ஆனால் விசேஷ ஞானம் இல்லை. நாம் இந்த ஜெகத்தை பார்த்து இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சத்தியமாக நம்ம உலகத்தை பார்க்கிறோமே, அந்த சத்தியம் அதிஷ்டானமான சத்தியஸ்வரூபமான பிரம்மத்தினுடைய சத்தியம்தான். இந்த உலகத்தை பார்த்துட்டு நம்ம இருக்குன்னு சொல்கிறோமே, இந்த சத்தியம் யாரை சார்ந்தது? அதிஷ்டானமான பிரம்மத்தை சார்ந்தது தான். ஆனாலும் இந்த சத்தியம் பூர்ண ஞானம் அல்ல, அந்த பிரம்மத்தினுடைய விசேஷ ஞானத்தை நாம் அடையவில்லை. பிரம்மத்தினுடைய சத்தியம்தான் இங்கே தெரிஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம பிரம்மத்தினுடைய சத்தியம்னு தெரியாமல் நாம ரூபமான ஜெகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலையில் ஒரு கால் உபனிஷத்து சத்தியசிய சத்தியம்னு சொல்வதற்கு பதிலாக, சத்தியசிய சத்தியம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உபனிஷத்து உபனிஷத்தினுடைய நோக்கில் இந்த ஜெகத்து இல்லை தான். என்ன, மித்தியா இஸ் ஈக்குவல் டு அசத்து தான். அப்போது இல்லாதது தான் இந்த உலகம். ஒரு கால் உபனிஷத்து அசதக சத்தியம்னு சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, இல்லாததினுடைய அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம ஏதாவது ஞானத்தை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரம்மன் என்பது இல்லாததினுடைய அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்குவோம்? நாம் பார்க்கிற இந்த இருக்கிற சத்தியமான உலகத்துக்கு பிரம்மன் அதிஷ்டானம் அல்ல, ஏதோ ஒரு அபாவம், ஏதோ ஒன்று இல்லை, அதற்கு சத்தியமாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்குவோம். இந்த உலகத்தை நம்ம விடமாட்டோம். அதுவும் இல்லாமல் அந்த வாக்கியம் நமக்கு எந்த ஞானத்தையும் கொடுக்காது. இல்லாததுக்கு ஒன்று அதிஷ்டானம்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வாக்கியத்திலேயே குறை இருக்குது. அப்போ அந்த வாக்கியத்தை நம்ம ஆராய்ச்சிக்கும் கூட எடுத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? இல்லாததுக்கு ஒன்று அதிஷ்டானம்னு எதுக்கு சொல்லணும்? அது இல்லாததுக்கு ஒன்று அதிஷ்டானம்ங்கிற வாக்கியம் எந்த விதத்திலையும் அறிவை கொடுக்காது. ஆகவே
அசத்தியஸ்ய சத்தியம்னு சொல்ல முடியாது. இல்லாததுக்கு சத்தியமாக இருக்குதுங்கிற வாக்கியம் அவசியம் இல்லை. அந்த வாக்கியத்தை நம்ம கேட்டாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். சரி, மித்தியானே சொல்லலாமே, மித்தியா பிரபஞ்சசே சத்தியம்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இல்லாததற்கு அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு. அதனால உபனிஷத்து பொய்யாக தோன்றுகின்ற உலகத்திற்கு சத்தியம்னு சொல்லலாமே, தெளிவாக இருந்திருக்குமே அப்படின்னு அடுத்த சந்தேகம் நமக்கு வரும். அசத்தியஸ்ய சத்தியம்னு சொல்கிறதுக்கு பதுவாக, அதாவது மித்யாவினுடைய அதிஷ்டானம்னு சொல்லியிருக்கலாமே. அதுதான் நமக்கு வர்ற சந்தேகம். அதுதான் மற்றவர்கள் கேட்கின்ற கேள்வி. பொய்யாக தோன்றுகின்ற உலகத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோமே. இப்போ இது பொய் அப்படிங்கிற ஞானம் எப்போ நமக்கு வரும்? இது பொய் அப்படிங்கிற ஞானமே ஆதாரத்தை புரிஞ்சிட்டதற்கு பிறகுதான். ஆதாரத்தினுடைய விசேஷ ஞானத்திலிருந்து தான் நமக்கு இது பொய் அப்படிங்கிற அறிவே நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம அதிஷ்டானத்தையே புரிஞ்சிக்கல. அதிஷ்டானத்தை புரிஞ்சிக்காத வரை, அதிஷ்டானத்தினுடைய சொரூப ஞானத்தை அடையாத வரை நம்ம பார்க்கிறது நமக்கு சத்தியம்தான், அது மித்தியா அல்ல. ஒரு கால் இந்த பாம்பு உதாரணத்திலேயே பொய்யாக தோன்றுகின்ற பாம்புக்கு அதிஷ்டானமாக அங்கே கயிறு இருக்குது அப்படின்னா இவன் என்ன நினச்சிக்குவான், நான் ஒரு உண்மையான பாம்பை பார்த்துட்ருக்கேன், நான் சத்தியமான ஒரு பாம்பை பார்த்துட்ருக்கேன், இவர் வேற எங்கேயோ தோன்றுகின்ற பாம்புக்கு கீழே கயிறு இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லி இவன் இடத்தை மாற்றி புரிந்து கொள்வான். ஏன்னா இவன் பார்க்கிற பாம்பு இவனை பொறுத்த வரைக்கும் சத்தியம்தான். அப்போது சிஷ்யனுடைய மனதில் எந்த சத்தியம் இருக்கோ அந்த சத்தியத்துக்கு அதிஷ்டானம்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ சிஷ்யனுடைய மனதில் என்ன இருக்குது, இந்த உலகம் இப்போ மித்தியாவா இல்லை, சத்தியமாக தான் இருக்குது. மித்தியாங்கிற வார்த்தையை இந்த இடத்துல உபனிஷத் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தினாலும் அது விளங்காது. அது மித்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இந்த உலகத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ சென்று விடுவான். இந்த உலகம் இப்போ சத்தியம்தான். பொய் அப்படின்னு சொன்னால் சத்தியமான உலகத்தை வச்சுட்டு வேற எங்கே பொய் இருக்குது, எந்த பொய்யை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கொண்டு இருப்பார்களே தவிர இதை பொய் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு வராது. அப்போது மித்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது இந்த உலகத்தில். காரணம், அந்த நேரத்தில் சிஷ்யனுக்கு இந்த உலகத்தில் மித்தியாங்கிற புத்தி வரலை. மித்தியாங்கிற புத்தி இந்த உலகத்துக்கு வராத போது இந்த உலகத்தை மித்தியான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், உலகத்தை சத்தியம்னு வச்சுட்டு மித்தியாங்கிற வார்த்தைக்கு வேற இடத்துல பொருள் தேடுவான். சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கிற உலகத்தை சத்தியமாகவே வச்சுட்டு மித்தியான்னு குரு பயன்படுத்தியிருக்கார், உபனிஷத் பயன்படுத்தியிருக்கு, அதுக்கு என்ன பொருள்னு தேடிக்கொண்டிருப்பான். இந்த உலகத்தை சத்தியம்னே தான் வச்சிருப்பான். ஏன்னா இவனுக்கு மித்தியாங்கிறது இந்த உலகம் மித்தியான்னு விளங்கலை. உலகம் மித்தியான்னு விளங்கி இருக்கணும்னா அதிஷ்டானத்துக்கு போயாகணும். ஆகவே மித்தியாங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியாது உலகத்திற்கு. அவன் மித்தியான்னு பயன்படுத்த வேற ஏதாவது உதாரணத்துக்கு தான் செல்லுவானே தவிர உலகத்திற்கு போக மாட்டான். பல பேர் சொல்லுவார்கள், ரஜ்ஜு சர்ப்பம் மித்தியாவாக இருக்கட்டும், ஆனால் உலகம் எப்படி மித்தியா, அப்படித்தான் கேட்பார்கள். கயிறுல தோன்றுகின்ற பாம்பை மித்தியான்னு நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உலகத்தை எப்படி நான் மித்தியான்னு எடுத்துக்கொள்வேன், அப்படித்தான் கேட்கிறார்கள். ஆகவே நம்முடைய மனதில் அதிஷ்டானத்தை பற்றிய ஞானத்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் சத்தியம்தான். ஆகவே உபனிஷத்து வேற வழி இல்லாமல் சத்தியம்னு தான் சொல்லி ஆகணும். எதை நாம் பார்க்கிற இந்த உலகத்தை. இப்போ இந்த உலகத்தை சத்தியம்னு சொன்ன உடனே நம்மளுடைய முழு கவனம் எந்த உலகத்தில் இருக்கோ அதே இடத்துக்கும் உபனிஷத்துக்கும் இப்போ டேலி ஆகுது. இப்போ சத்தியஸ்ய அப்படின்னு சொன்ன உடனே உபனிஷத்து எதை சத்தியம்னு சொல்லுது, இந்த உலகத்தை சொல்லுது. நாமளும் எதை சத்தியம்னு நினச்சிட்ருக்கோம், இந்த உலகத்தை சத்தியம்னு நினச்சிட்ருக்கோம். அப்போது உபனிஷத் எந்த பொருளை குறிப்பிடுகிறதோ அதே பொருளைத்தான் நம்மளும் குறிப்பிட்டுருக்கோம்.
அப்போ குருவினுடைய வாக்கியமும் சிஷ்யனுடைய புத்தியும் ஒரே இடத்துல இப்பொழுது இருக்கு. ஏன் குருவினுடைய உபதேச சிஷ்யனுக்கு போறது இல்லைன்னா, குரு ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு என்ன விஷயமோ அந்த விஷயம் சிஷ்யனுடைய விஷயமாக இல்லை. அதனால தான் சொல்றது புரியறதில்லை. இப்போ குரு ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது எதை விஷயமா பொருளாக வச்சுட்டு சொல்கிறாரோ அதே பொருள் சிஷ்யனுடைய மனதிலையும் போகும் பொழுது தான் அங்கே கம்யூனிகேஷனே நடக்குது. இப்போ சிஷ்யன் இந்த உலகத்தை சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கான், அசத்துன்னு நினைக்க முடியாது. மித்தியாங்கிறது இந்த உலகத்துக்கு அவனால் சொல்ல முடியாது, ஏன்னா அதிஷ்டானத்தை பற்றிய ஞானம் பூர்ணமாக வரவில்லை. அப்போது சிஷ்யனுடைய புத்தியில் என்ன இருக்குது? உலகம் சத்தியம். குரு எப்படி ஆரம்பிக்கின்றார்? சத்தியஸ்ய, சத்தியமான இந்த உலகத்தினுடைய. இப்போ யார்? குருவும் சிஷ்யனும் ஒரே ஸ்டேஜில் இருக்கின்றார்கள், ஒரே இடத்துல இருக்கார். குருவினுடைய இடம் சிஷ்யனுடைய இடம் ஒரே இடத்துல இருக்கு. அதாவது குரு எந்த பொருளிடம் சொல்கிறாரோ அதே பொருளிடமும் தான் சிஷ்யனும் இருக்கின்றான். இங்கே சத்தியசியங்கிறதுக்கு வேற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. காரணம் என்ன? அசத்தியசியன்னு சொல்ல முடியாது, மித்யாபூதசியன்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சசியன்னு சொல்லி இருந்தாலும் அதற்கு அர்த்தம் சத்தியசிய தான். இந்த உலகத்தினுடைய சத்தியம்னு ஒரு லட்சணம் இருந்திருந்தாலும் அந்த உலகத்தினுடைய இஸ் ஈக்குவல் டு சத்தியசிய. ஏன்னா இந்த உலகம் சத்தியமாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் குரு பேசி இருக்கின்றார். சிஷ்யனும் இந்த உலகத்து சத்தியமாக பார்த்து கொண்டு இருக்கின்றான். இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சத்தியசியங்கிறத ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். குரு சத்தியசியங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேற வார்த்தையை போட முடியாது. போட்டிருந்தா குருவினுடைய குறிப்பிடுகின்ற இடமும் சிஷ்யனுடைய இடமும் மாறி போயிடும். குரு ஒரு இடத்த குறித்து சொல்லுவார், சிஷ்யன் இனியொரு இடத்த குறிச்சிட்டு இருப்பான், அப்போ மாறி போயிடும். சிஷ்யன் எதை விட மாட்டான்? சத்தியமாக இருக்கிற இந்த உலகத்தை வச்சுட்டு வேற இடத்துல யோசிச்சுட்டு இருப்பான் குருவினுடைய வாக்கியத்துக்கு. குரு இந்த உலகத்தை எடுத்து பிரம்மத்துக்குள்ளே ஒடுக்க விரும்புகிறார். பிரபஞ்சோபசமங்கிற இடத்துல பிரபஞ்சம் ஒடுங்குகின்ற இடம்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை எடுத்துட்டு போய் பிரம்மத்துக்குள்ளே ஒடுக்க விரும்புகின்றார் குரு. அப்போ என்ன ஆகணும்? பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை எடுத்துட்டு பிரம்மத்துக்கிட்ட போகணும். ஏன்னா பிரபஞ்சம்தான் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்துட்டு போய் பிரம்மத்திடம் இல்லைங்கிற நிலையை ஆக்கியாக வேண்டும். பிரம்மத்துக்கிட்ட போகும்போது தான் பிரபஞ்சம் இல்லாமல் போகும். அது வரைக்கும் பிரபஞ்சம் சத்தியமாக இருக்கும். ஆகவே சத்தியசியங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேற எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் அந்த குரு பயன்படுத்துகிற வார்த்தையில் சொல்லப்படுற பொருளும் சிஷ்யம் புரிஞ்சுக்கிற பொருளும் வேறாகி விடும், பின்ன விஷயத்துவமாகி விடும். அதனால் என்ன? ஒரே விஷயமா இருந்தாக வேண்டும். ஆகவே குருவானவர் சத்தியசியன்னு இந்த உலகத்தை பார்த்து சொல்கிறார். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக இருக்கின்ற இந்த உலகத்தினுடையங்கிற இடத்துல சத்தியம்ங்கிறது அணுவாதம். அணுவாதம்னா அது உபதேச வாக்கியம் அல்ல, அது உபதேசம் பண்ணுற சத்தியம் அல்ல. காரணம் என்னன்னா, குருவுக்கு தெரியுது இது இல்லைன்னு. மித்தியான்னு கூட சொல்ல வேண்டாம், குருவை பொறுத்த வரைக்கும் இல்லை தான், ஆக்சுவலி நான் எக்ஸிஸ்டன்ட், அசத்து தான். குருவினுடைய மனதில் பிரபஞ்சம் மித்தியாங்கூட கிடையாது, பிரபஞ்சம் அசத்து தான். ஏன்னா வேறொரு இடத்துல வித்யாரண்யர் மாயை 3 விதத்தில் இருக்குன்னு விளக்குகின்றார். அதாவது யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு விளக்கும் பொழுது, அஞ்ஞானிகளுக்கு மாயை சத்தியமாக உள்ளது அப்படிங்கிறார். பிறகு புத்திக்கு லோக திருஷ்டியா மாயா சத்தியம், புத்தி திருஷ்டியா விசாரத்தினுடைய திருஷ்டியில் மாயா அனிர்வச்சனீயம். அதாவது நம்ம லக்ஷண திருஷ்டியா மாயை அனிர்வச்சனீயம், ஞானி திருஷ்டியா மாயா அசத். அப்படி மாயை 3 விதத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அஞ்ஞானிகளினுடைய பார்வையில் மாயை சத்தியம், விசாரம் செய்பவர்களுடைய அதாவது தர்க்க திருஷ்டியா மாயை அல்லது ஜெகத்து அனிர்வச்சனீயம், அது விளக்க முடியாதுன்னு.
ஞானியினுடைய திருஷ்டியா மாயை நாஸ்தி, கிடையாதுன்னு சொல்கிறார். நம்முடைய ப்ராக்ரஸும் இப்படி தான். முதல்ல சத்தியம்னு நினச்சிட்டு இருப்போம். யோசிக்க யோசிக்க இந்த உலகம் ஒரு பெரிய புதிராக இருக்கே, விளக்க முடியாமல் இருக்கே, விவஸ்தை இல்லாமல் இருக்கேன்னு ஸ்டேஜுக்கு வருவோம். அது செகண்ட் ஸ்டேஜ். கடைசியில் இல்லைங்கிற முடிவுக்கு வருவோம். அப்படி குருவினுடைய ஸ்ருதியினுடைய அபிப்பிராயத்தில் ஜெகத்து கிடையாது, மித்தியான்னு கூட சொல்ல வேண்டாம், ஜெகத்தே கிடையாது தான். அப்போது இல்லாத ஜெகத்தை, அசத்தியத்தை சத்தியம்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, சிஷ்யனுடைய புத்தியில் அதிஷ்டானத்தை புரியாதனால அது சத்தியம்தான். இப்போ சிஷ்யனுடைய புத்தியில் எது சத்தியமாக இருக்கோ அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அந்த சத்தியத்தினுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எதை சத்தியம்னு பார்த்துட்ருக்கிறனோ இந்த சத்தியமான உலகத்தினுடைய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறார்? சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்கு சத்தியமாக இருக்கின்றது என்று சொல்வதிலிருந்து இந்த இரண்டாவது சத்தியத்தை அறிமுகப்படுத்திய உடனே சிஷ்யனுடைய புத்தியில் என்ன ஞானம் வருகிறது என்றால், இப்போ முதல் சத்தியத்தினுடைய சத்தியம்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன அறிவு வருது? இந்த சத்தியத்திற்கு இது சத்தியம் அப்படின்னா, முதலாவது சத்தியத்திற்கு இது சத்தியம்னு சொல்லும் பொழுதே அந்த சத்தியம் இந்த சத்தியத்திடமிருந்து வாங்கிய சத்தியம். இது அந்த சத்தியம் சொரூபம் அல்ல, சுதந்திரம் அல்ல, இதனுடையது தான் அது அப்படின்னு சொன்ன போது என்ன ஆகுது? அது இதனிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒருவருடைய பாக்கெட்டில் 100 ரூபா நோட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் என்னுடைய பணம் தான் அது அப்படின்னு சொல்கிறேன். இது என்னுடைய 100 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த 100 ரூபாய் அவருக்கு சொந்தமல்ல, இவரிடமிருந்து வாங்கியது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது போல, நம்ம சத்தியத்தினுடைய சத்தியம்னு சொன்ன உடனே அந்த இரண்டாவது சத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இரண்டாவது சத்தியத்திடமிருந்து வாங்கிய சத்தியம்தான் முதல் சத்தியம் அப்படின்னு இவனுக்கு புரியும். ஏன்னா சத்தியத்துக்கு சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்தியத்துக்கே இதுதான் சத்தியம்னா அந்த சத்தியம் சுதந்திரம் அல்ல, அது பரதந்திரம். அப்போ அந்த சத்தியத்தை கொடுத்தது இரண்டாவது சத்தியம். இப்போ இரண்டாவது சத்தியம் சுதந்திரம், இது பரதந்திரம். இப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இரண்டாவது சத்தியம்தான் பிரம்மன் அப்படின்னா இவனுக்கு இனி ஒரு ஞானம் வருகின்றது. இந்த பிரம்மன் நாம் பார்த்துட்டு சத்தியம் சத்தியம்னு பார்த்துட்டு இருக்கிறோமே, இதற்கே சத்தியத்துவத்தை கொடுக்கறதே இந்த பிரம்மன் தான் அப்படின்னு அவன் புரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்பில் இப்பொழுது எதை நான் சத்தியம்னு பார்த்துட்ருக்கிறனோ அந்த சத்தியம் சொரூபம் அல்ல, அது பிரம்மத்திடமிருந்து வாங்கியதுன்னு புரிந்து கொள்ளும் பொழுது எது பரதந்திரம், அது மித்யா. எது சொரூபமாக இல்லையோ அது உண்மையிலேயே அது சொரூபமாக வச்சிருக்காத காரணத்தினால் அது சத்தியம்ங்கிறது சொரூபமாக இல்லை, அந்த சத்தியம் பிரம்மத்தை சேர்ந்தது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்ன? நாம ரூபம், மித்யா என்று புரிந்து கொள்வார். இப்போ சிஷ்யன் சத்தியத்தினுடைய சத்தியம்னு சொல்லும் பொழுது நான் எதை சத்தியம்னு பார்த்துட்ருக்கிறேனோ அதற்கு ஆதாரமா இருக்கிறது சத்தியம்தான். அப்படி என்றால் இந்த சத்தியம்தான் உலகத்துக்கு சத்தியத்துவத்தை கொடுத்திருக்கு, ஆகவே அதற்கு சுதந்திரமான இருப்பு இல்லை என்று புரிந்து கொள்ளும் பொழுது இதுதான் இரண்டாவது சத்தியம்தான் உண்மை, இது மித்தியா என்று புரிந்து கொள்வான். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இந்த உதாரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி தவறான உதாரணமும் இதில் பார்க்கலாம். அதை ஒரு நிமிடத்தில் பார்த்துட்டு பிறகு சரியான உதாரணத்துக்கு வரலாம். இந்த சத்தியசிய சத்தியம்ங்கிறத தவறாக நம்ம ஒரு வாக்கியம் சொல்கிறோம், இவர் தந்தையினுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வருது?
தந்தைக்கு தந்தை அப்படின்னு சொன்ன என்ன? தந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தையினுடைய தந்தை, அது யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? இவர் தந்தையினுடைய தந்தை அப்படின்னு சொன்னா அங்க 2 பேர் இருக்கிறார்கள். தாத்தா, அப்பா, பேரன், அங்க 3 பேர் வந்தாச்சு. அங்க துவைதம் மட்டும் கிடையாது, 3 பேர்த்துக்கு மேல போயாச்சார். இவர் தந்தையினுடைய தந்தை. அதாவது ஒருவன் சொல்றான், பேரன் சொல்றான், தாத்தாவை அறிமுகப்படுத்துறான். தாத்தாவை ஒருத்தனுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் பேரை எப்படி அறிமுகப்படுத்துறான் தெரியுமா? இவர் தந்தைக்கு தந்தை, என்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். அப்போ அங்கே 2 தத்துவம் இருக்கு. ஒன்று அப்பா, அப்பாவுக்கு அப்பா. அப்படித்தான் சில பேர் சொல்றாங்க, சத்தியசே சத்தியம்னா ஒரு சத்தியத்துக்கு இனி ஒரு சத்தியம்னு. நம்ம இங்க பதில் சொல்றோம், இந்த உதாரணம் வேண்டாம். சூரியஸ்ய சூரியக, சூரியனுடைய சூரியன் அப்படின்னு சொல்றோம். சூரியனுடைய சூரியனா அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பானையிலையோ அல்லது பெரிய குளத்திலேயோ ஒரு சூரியனை பார்த்துட்டு இருக்கோம், பிரதிபிம்பமான சூரியனை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சூரியனுடைய இந்த சூரியன் சுதந்திரமா அந்த இடத்துல சொரூபமா இருக்கா, அந்த பிரதிபிம்பம் இருக்கா அப்படின்னா, இந்த சூரியனுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியஸ்ய சூரியக, சூரியனுடைய சூரியனாக விளங்குவது எங்கன்னா மேலே பார்னு சொல்லுவோம். இப்போ இவன் இந்த சூரியனை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரிஜினல் சூரியனை பார்க்கணும். ஒரிஜினல் சூரியனை காட்டும் பொழுது இந்த சூரியனுடைய சூரியன் அதுதான் ஒரிஜினல் சூரியன்னு பார்க்கும் பொழுது அவன் என்ன புரிஞ்சுக்குவான்? உள்ள இருக்கிற சூரியன் போய் நம்ம மேலே பார்க்கிற சூரியன் தான் சத்தியம். இப்போ 2 சூரியன் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். ஒரு உலகத்துக்கே வரல, எங்கேயோ காட்டில் இருந்துட்டு இருக்கான். அவன் எதையும் பார்க்கல, படிக்கல. அவங்கிட்ட பிரதிபிம்பமான சூரியனை காட்டி மேலே ஒரு சூரியனை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக 2ன்னு நினச்சிக்குவான். பறவைகளே கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துச்சுன்னா 2ன்னு நினச்சிக்கும். நாய் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்தா வேற ஒரு ஆள் இருக்கு உள்ளேன்னு நினச்சிட்டு அதை உழைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. அப்படி அந்த நாய்க்கு சொல்லணும்னு வச்சுக்குவோமே, முகஸ்ய முகம் அப்படின்னு உபதேசம் பண்ணணும். அந்த முகம் இருக்கே அது முகத்தினுடைய முகம், அது நீதாப்பா அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே போல சூரியஸ்ய சூரியன்கிற அந்த இடத்துல ஒன்று அவங்களுக்கு 2 சூரியன் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சூரியன் வெறும் தோற்றம் பொய் தான். இந்த சூரியனுக்கு அது சூரியனா இருக்கு அப்படிங்கிற அறிவை கொடுத்த உடனே இது சாதாரண அறிவல்ல, பெரிய அறிவு வருது. நான் எதை கண்ணு காட்டுதோ அது ஒன்று காட்டுறதெல்லாம் சத்தியம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த பிரதிபிம்பம் இருக்கே இது சத்தியம் அல்ல. காரணம் இதற்கு ஒரு ஒரிஜினல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இது தோற்றம், இதுதான் சத்தியம்ங்கிற ஞானம் வரும். இப்போ ஒரு நாய்க்கு கண்ணாடியில் தெரிகிறது உன்னுடைய பிரதிபிம்பம் தான் புரிய வச்சுட்டோம்னா அந்த நாயை அடுத்த வாரத்திலேருந்து கிளாஸில் உட்கார வைக்கலாம். காரணம் என்ன தெரியுமோ, அது கிளாஸை புரிஞ்சிருக்கு சக்தி வந்துடும் அர்த்தம். அதுக்கு அது தெரியறது இல்லை, எது நிஜம் எது நிழல், அந்த அறிவே அதுக்கு கிடையாது. அந்த சக்தி மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த சூரியஸ்ய சூரியன் முகஸ்ய முகம் அப்படிங்கிறது சொல்கிறது போல் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி மிருகங்களெல்லாம் நிழல் நிஜம்ங்கிற அறிவு இல்லாமல் நிழலை பார்த்து நிஜம்னு நினச்சிட்டு இருக்கோ அதே நிலையில் நம்ம இருக்கோம். நாயை போலன்னு வச்சுக்குவோமே, எப்படி இருக்கோம்? பொய்யானதை பார்த்து இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம முகத்தையே பார்த்து அதுதான் பொய்யான தோற்றம்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். உபதேசம் நமக்கு வரும் பொழுது எப்படி ஆகணும்? ஒரிஜினல்ங்கிறது ஒன்றை மட்டும் காட்டினா போதாது, அது எதை நீ பார்த்துட்ருக்கிறையோ அது இல்லைங்கிறதையும் காட்டி ஆகணும். அது வெறும் தோற்றம், ஒரிஜினலுடைய ரிஃப்ளெக்ஷன் தான்ங்கிறத காட்டி ஆக வேண்டும். அந்த விதத்தில் இந்த உதாகரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர தாயினுடைய தாய் தந்தையினுடைய தந்தைங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா சத்தியசிய சத்தியம்னு சொன்ன உடனே அப்பாவினுடைய அப்பான்னு சொல்லலாமான்னு சில பேர்த்துக்கு தோன்றும். அதை எடுத்துக்கொள்ளாமல் பிரதிபிம்பஸ்ய பிம்பம்ங்கிற உதாகரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது சிஷ்யன் இதை சத்தியமாக நினச்சிட்டு இருக்கும் பொழுது
உபனிஷத்து அதை சத்தியம்னு தான் சொல்லி ஆகணும். எந்த லட்சணத்தை எடுத்துட்டாலும் அந்த இடத்துல அது சத்தியம்ங்கிற அபிப்பிராயத்திலிருந்து தான் நம்ம கீழே கொண்டு போகணும். இதைத்தான் மாண்டூக்கிய உபனிஷத்து காரிக்கையில் கௌடபாதர் ஒரு கருத்து சொன்னார். சிருஷ்டியை பற்றி உபனிஷத் பேசும் பொழுது சிருஷ்டி பேசுகிற காலத்தில் சிருஷ்டி வாஸ்தவமா இல்லையான்னு பேசவில்லை. அதாவது சமாஸ்ருதிகின்னு சொல்கிறார். சிருஷ்டியை பற்றி பேசும் பொழுது சிருஷ்டி சத்தியமா மித்தியாவான்னு பேசலை. ஏன்னா சிருஷ்டியை பற்றி பேசும் பொழுது சிருஷ்டியை சிருஷ்டியாக தான் பேசணும். அங்கே மித்தியான்னு பேச முடியாது. மித்தியாங்கிற மாதிரி ஏதாவது சிருஷ்டியை பேசணும்னா சிஷ்யன் ஏதோ உதாகரணத்தை உபனிஷத் சொல்லுதுன்னு நினச்சிட்டு இருப்பான். இந்த உலகத்தை பற்றி தான் பேசுதுன்னா உலகத்தை இவன் எப்படி பார்க்குறானோ அப்படித்தான் பேசணும். பிறகுதான் அபவாதம் பண்ணும் பொழுது தான் அபவாதத்தினுடைய நிலையில தான் இது பொய் அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை எடுத்துட்டு போய் பிரம்மனிடத்துல உலகத்தை இல்லாம பண்ண வேண்டும்னா இந்த உலகத்தை சத்தியமாகத்தான் பிரம்மத்திடம் எடுத்து செல்ல வேண்டும். காரணம் அந்த நேரத்தில் நமக்கு சத்தியங்கிற புத்தி தான் இருக்கின்றது. ஆகவே உபனிஷத்திற்கு வேறு வழி கிடையாது, வேறு மார்க்கம் கிடையாது. அத்தியாரோப அபவாதம்ங்கிறது தான் இந்த வாக்கியமே. முதல் சத்தியம் அத்தியாரோபம், இரண்டாவது சத்தியத்தில் முதல் சத்தியம் அபவாதம் ஆகின்றது. அப்படி அத்தியாரோப அபவாத நியாயத்தினால தான் நம்ம இந்த உலகத்தை பொய்யாக்கி பிரம்மத்தை சத்தியமாக்க முடியும். நம்ம எத்தனையோ நியாயங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது பஞ்சகோஷ விவேகம் இருக்கு, அவஸ்தாத்திரய விவேகம் இருக்கு. ஆனால் கடைசி ஸ்டேஜில் ஒரே ஒரு நியாயம்தான் நமக்கு இருக்கு, அத்தியாரோப அபவாத நியாயம். ஏற்றி வைத்தல் நீக்குதல். அந்த நீக்குதல்ங்கிற இடத்துல ஏற்றி வைக்கிறதுலிருந்து தான் நம்ம எடுத்துட்டு போய் நீக்க முடியும். ஆகவே அத்வைதத்தை உபதேசிக்க வேறு மார்க்கம் கிடையாது. வேற எந்த விதத்தில் சொன்னாலும் கடைசியில் இப்படி சொன்னதாகத்தான் ஆகும், சத்தியசே சத்தியம்னு சொன்னதாகத்தான் ஆகுமே தவிர வேறு மார்க்கம் கிடையாது. ஆகவே என்னன்னா இந்த மார்க்கத்தில் தான் உபதேசிக்க முடியும். எந்த மார்க்கத்தில் உபதேசித்தாலும் அது இந்த மார்க்கத்தில் தான் அடங்கும். இந்த மார்க்கத்தில் இருந்தால் அவரவர்களுடைய சித்த சுத்திக்கு தகுந்தாற் போல தான் பொருளும் படுத்த முடியும். அதனால உபனிஷத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மஸ்ட், கண்டிப்பாக நடக்கத்தான் நடக்கும். அதில் சாய்ஸ் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா வேறு வழி கிடையாது. உபனிஷத்து மட்டுமில்லை, எதை சரியாக சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கத்தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே. தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களை நினச்சி நம்ம தப்பாக அழுதுட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மனநிலை பக்குவம் எனக்கு இருந்தால் நானும் அப்படித்தான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி தவறாக உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது விதத்தில் சொல்லியிருந்தால் தவறாக புரிஞ்சுக்காமல் போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லியிருந்தாலும் அங்கு தவறாக புரிய வாய்ப்புண்டு. இங்கு சத்தியசிய சத்தியம்னு ஏன் சொல்ல வேண்டும்னா சத்தியசியங்கிற இடத்துல வேற எந்த வார்த்தையும் போட முடியாது. அசத்துன்னு போட முடியாது, மித்தியான்னு போட முடியாது. அசத்துன்னு போடுறது அனர்த்தம், மித்தியான்னு போட்டால் அந்த வார்த்தை புரியாது. சிஷ்யன் திருஷ்டாந்தத்தில் இருப்பானே தவிர எதை சொல்கிறோமோ அங்கே வரமாட்டான். ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பான். பல பேர் கிளாஸில் என்ன சொல்வார்கள், நான் பாம்பை ஒத்துக்கிறேன் மித்தியானா ஆனால் உலகத்தை ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார். பாம்பு எனக்கு மித்தியான்னு புரியுது ஆனால் உலகம் மித்தியான்னு புரியவில்லைன்னு தான் சொல்வார்கள். அப்போது இங்கே அஜாத சத்ரு சத்தியசியங்கிற இடத்துல மித்தியா உலகத்துக்குன்னு சொல்லி இருந்தால் சிஷ்யன் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமோ, சொப்பனத்தை வேணால் எடுத்துக்குவான். நீங்கள் மித்தியா உலகத்துக்கு சத்தியம்னு சொன்னால் சொப்பனம் தானே மித்தியா, அப்போ சொப்பன பிரபஞ்சத்துக்கு சத்தியமாக இருக்கிறது பிரம்மன்னு புரிஞ்சுக்குவானே தவிர ஜாகிரத் பிரபஞ்சத்திற்கு வரமாட்டான். மித்யா பிரபஞ்சஸ்ய சத்தியம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அவன் சொப்பன பிரபஞ்சம் தானே மித்தியா, அதை புரிஞ்சுக்கிறான், அது மித்தியா. அப்போ அவனுடைய புத்தி எங்கே இருக்கும், குரு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற சொப்பன பிரபஞ்சத்திற்கு மித்தியா பிரபஞ்சத்திற்கு சத்தியமாக பிரம்மத்தை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்குவான். ஜாகிரத் பிரபஞ்சத்தை பிரம்மத்துக்கிட்ட கொண்டே போக மாட்டான்.
ஏன்னா அது அவனுக்கு சத்தியமாச்சு. குரு மித்யாவத்தான சொல்லியிருக்காரு, சத்தியத்தை சொல்லலையே. அப்போ இவன் ஜாகிரத் பிரபஞ்சத்தையே பிரம்மத்துக்கிட்ட போகணும்னா குரு என்ன சொல்லி ஆகணும்? சத்தியசிய, நீ எதை சத்தியம்னு பார்த்துட்டு இருக்கிறையோ அந்த சத்தியத்துக்கே சத்தியம் என்றால் அதுதான் பிரம்மன். அப்படி என்றால் நான் எதை சத்தியம்னு பார்த்துட்டு இருந்தனோ அது சத்தியம் அல்ல என்று சத்தியசிய சத்தியம் என்ற வாக்கியத்தின் மூலமாக நாம் எதை சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதற்கு எது சத்தியமாக இருக்கின்றதோ அது பிரம்மன் என்று. இதுதான் பிரம்மத்தினுடைய லட்சணம், சத்தியசிய சத்தியம். இப்போ இந்த லட்சணத்தில் நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னா, வெறும் பிரம்மன் மட்டும் சத்தியம்னு கிடைக்காம பிரம்மத்தின் மீது எதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ அது மித்தியாவாக்கப்படுகின்றது, அது அசத் ஆக்கப்படுகின்றது, அது அசத்தியமாக்கப்படுகின்றது. அப்படி அது அசத்தியமாகும் பொழுது பிரம்மன் அத்விதீயம் அல்லது அத்வைதம். பிரம்மன் நமக்கு அத்வைதம் என்ற கருத்து நமக்கு கிடைக்கிறது. எப்பொழுது பிரம்மனை நம்ம அத்வைதம்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுதுதான் பிரம்மத்தை பற்றிய பூர்ண ஞானம் ஆகின்றது. பிரம்மத்தை பற்றிய பூர்ண ஞானம் பிரம்மன் அத்வைதம்னு புரிஞ்சுக்கும் பொழுது. பிரம்மத்தை அத்வைதம்னு புரிஞ்சுக்கணும்னா நாம பார்க்கிற துவைதம் சத்தியமா இருக்கக்கூடாது, மித்தியாவாகணும். அது எங்க போனா மித்தியாவாகும்? அந்த பிரம்மனிடம்தான் போகணும். ஆகவே பிரம்மனிடம் இந்த உலகத்தை செலுத்துகின்றார். சத்தியசிய சத்தியம் பிரபஞ்சோபசமம்னு சொன்னது போலதான். பிரபஞ்சமானது எந்த இடத்துல போய் இல்லாமல் போகின்றதோ, இந்த பிளாக் ஹோல்குள்ளே போனால் எது போனாலும் இல்லாமல் போகுதான். அதே போல் பிரம்மன் பிளாக் ஹோல் மாதிரி, அதுக்குள்ளே போச்சுன்னா எது இல்லாமல் போயிடும். பிரம்மத்துக்கிட்ட எது போகுதோ அது அதனுடைய தன்மையை இழந்து விடுகின்றது. அனைத்து பானைகளும் களிமண்ணிடம் செல்லும் பொழுது அது இழந்து விடுகின்றது, பானை என்ற தன்மையை இழந்து விடுகின்றது. இப்போ பானை பானைங்கிறத எப்போ இழக்கும் அப்படின்னா களிமண்ணிடம் அது செல்ல வேண்டும். அதை களிமண்ணா பார்க்கும் பொழுது பானைங்கிறது இழந்து விடுகின்றது, வெறும் நாம ரூபந்தான். அந்த நாம ரூபமும் மித்தியாதான், ஏன்னா அது சத்தியத்தை சார்ந்திருக்கின்றது. அனைத்து நகைகளும் தங்கத்திடம் போகும் பொழுது அது மித்தியாவாகின்றது, அதனுடைய தனித்தன்மையை தனி இருப்பை இழந்து விடுகின்றது. ஆகவே என்னன்னா சத்தியசிய சத்தியம்ங்கிறது உபனிஷத். ஏன் உபனிஷத் இது ஏன் ரகசியம்? இதை அதிகாரிகளுக்குத்தான் இது சரியான பொருளை கொடுக்கும். இதுதான் உயர்ந்த பெயர், பிரம்மத்திற்கு புனிதமான பெயர். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு இருக்கும் பொழுது பிரம்மத்தை அசுத்தப்படுத்துறதுக்கு ரெண்டாவது கிடையாது. ஜெகத்து, பாப புண்ணியம், கர்மம், ஜீவன் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்ன? அங்கே பிரம்மன் அத்வைதமாக இருக்கே. இப்போ அத்வைதமாக பிரம்மன் இருக்கும் பொழுது பிரம்மன் நித்திய சுத்தம். ஏன் நித்திய சுத்தம்? அசுத்தப்படுத்துறதுக்கு துவைதம், இருமை கிடையாது. ஆகவே தஸ்ய உபனிஷத், அந்த பிரம்மனுடைய ரகசியமான புனிதமான பெயர் சத்தியஸ்ய சத்தியம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.